व्याघ्रादिरूढ़ क्षिप्र प्रसादि भगवान अय्यनय्यप्प स्वामिये சுவாமியே சரணமையப்பா. பெரியான வட்டத்தில் குருசுவாமியை வணங்கி அவருடைய உத்தரவையும் பெற்று பம்பையை அடைஞ்சு அங்கே இருக்கக்கூடிய கணபதி, அம்பிகை, ராமச்சந்திரமூர்த்தியையும் ஹனுமானையும் வணங்கி மேல்கொண்டு யாத்திரையை நம்ம தொடர்றோம். இங்கே ராமனுக்கு ஏன் சிறப்பு அப்படின்னா, ராமாவதார காலத்தில் தனக்காக காத்திருந்த பக்தையான சபரிக்கு ராமன் தரிசனம் கொடுத்த இடம், மதங்க மகரிஷியுடைய ஆசிரமம் அமைந்திருந்த பகுதி இதுதான். இந்த காரணத்தினால தான் இதுக்கு சபரிமலை அப்படிங்கிற பேரே வந்தது. அப்பேற்பட்ட பக்த சிரோமணியாக இருக்கக்கூடிய சபரிக்கு ராமன் தரிசனம் கொடுத்த இடம் அப்படிங்கிற காரணத்தினால ராமர் பாதமும் திரிவேணிக்கு அந்த பக்கம் அமைஞ்சிருக்கிறத நம்ம பார்க்கலாம். இதை தரிசனம் பண்ணி அடுத்து நீலிமலையும் கடந்து அங்கே இருக்கக்கூடிய தேவதைகளை வணங்கி அடுத்து அடையக்கூடிய இடம் சபரி பீடம். இந்த சபரி பீடத்தில் அம்பிகை சபரி துர்கா அப்படிங்கிற பேரில் சாநித்தியம் கொண்டிருக்கா. அந்த அம்பிகையும் வணங்கி ஐயப்பனையும் வணங்கி நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ அனுஷ்டித்திருக்கக்கூடிய விரதத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய தப்பையும் அறிந்தே பண்ணியிருக்கக்கூடிய பங்கங்களையும் மன்னிக்கும்படியா சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணி சமஸ்தாபராதம் கேட்டு இந்த விரதத்தினுள்ள குறைபாடுனால சபரிமலையுடைய தரிசனம் எந்த குறையும் இல்லாமல் நடந்துடணும், இந்த குறைகளை பகவான் பெருசாக நினைச்சிக்கப்படாதுன்னு சுவாமிகிட்ட மனமுருகி வேண்டி யாத்திரை நல்லபடியாக பூர்த்தி பண்ணி தரணும்னு சபரி பீடத்தில் பிரார்த்தனை பண்ணி தொடர்ந்து சரங்குத்தியால் பகவான் தன்னுடைய ஆலயத்தை அமைக்கிறதுக்காக அம்பெய்தி வழிகாட்டிய சரங்குத்தி ஆலயம் வணங்கி முதல் 3 மலைக்கு வரக்கூடிய ஐயப்பன்மார்கள் தங்களுடைய யாத்திரையுடைய ஒரு அங்கமாக கத்தியும் கதையும் அம்பையும் இங்கே சரங்குத்தி ஆளில் சமர்ப்பிக்கக்கூடிய வழக்கம் இருந்தது. இன்னைக்கு சில காரணங்களுக்காக சரங்குத்தி ஆளுக்கு நம்ம நேரடியாக போகக்கூடிய ஒரு வழி 2ஆக பிரிஞ்சிட்ட காரணத்தினால போக முடியறதில்லை. மானசீகமாக அந்த இடத்த வணங்கி 18ஆம் படியை நம்ம அடையிறோம். 18ஆம் படியை ஏறுறதுக்கு முன்னாடி 2 பக்கமும் இருக்கக்கூடிய பரிவார கணங்களா 18ஆம் படியை காத்துன்னு இருக்கக்கூடிய வெளியே கெடுத்தனையும் இந்த பக்கம் கருப்பாயி அம்மையோட அமைந்திருக்கக்கூடிய கருப்பு சுவாமியை நம்ம வணங்கி 18ஆம் படி தேவதைகளுக்கு மானசீகமாக வணக்கத்தை செலுத்தி சத்தியமயமாய பொண்ணு 18ஆம் படி சத்தியஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அந்த 18ஆம் படிகளில் ஏறக்கூடிய தகுதியை எனக்கு கொடுக்கணும்னு சொல்லி பகவான் இடத்துல பிரார்த்தனை பண்ணி தேங்காயை உடைச்சு சத்தியஸ்வரூபனான அந்த பகவானை தரிசனம் பண்ணுறதுக்காக அந்த 18ஆம் படி ஏறுறதுக்கு தயாராகிறோம். தொடர்ந்து நாளைக்கு பார்ப்போம். சுவாமியே சரணமையப்பா.